ஜப்பானில் மும்பை அப்படிங்கிற ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஆம்பியன்ஸ் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் இது ஒரு ஓப்பன் ரெஸ்டாரண்ட். ஒரு மாலில் பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் வச்சுருந்தாங்க. இங்கே மோஸ்ட் ஆஃப் தி ஃபுட் கோர்ட் பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கும் அண்ட் ஓப்பன் டைப்பாக தான் இருக்கும். நம்ம இங்கே உள்ள உட்காந்து சாப்பிடும் போதே வெளியே போகிற அளவு வேடிக்கை பார்த்துட்டே ஜாலியாக சாப்பிட்லாம். அண்ட் இது நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுங்கிறனால மெனு எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர் இந்த ஓக்ரா ஃப்ரை. வெண்டைக்காவை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி மசாலாவில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. சில பீசஸ் கிறிஸ்பியாக இருந்தது, சிலது மட்டும் கொஞ்சம் அந்த வழுவழுப்பு தன்மையோடு இருந்தது. ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ட்ரிங்க்குக்கு இந்த அல்ஃபோன்ஸோ மேங்கோ ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வித்தவுட் ஐஸ்ன்னு சொன்னதுனால குவான்டிட்டியும் நிறைய இருந்தது அண்ட் ஜூஸுமே ரொம்ப திக்காக சூப்பராகவே இருந்துச்சு. இன்னொரு ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஃபிஷ் டிக்கா. அண்ட் மெயின் கோர்ஸுக்கு சிக்கன் பிரியாணி மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது கூடவே ரைத்தாவும் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபிஷ் டிக்காவுக்கு தொட்டுக்கிறதுக்கு புதினா சட்னி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதோட குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க. அதோட ஸ்பூன் கூட ரொம்ப குட்டி ஸ்பூனாக கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபிஷ் டிக்கா வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. யூஸ்வலாக ஃபிஷ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பட் இது கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் உப்புமே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அந்த புதினா சட்னியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து பேலன்ஸ்டாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் சிக்கன் பிரியாணி. நம்ம சென்னையில் சாப்பிட்ற மாதிரியான சிக்கன் பிரியாணி டேஸ்ட் கண்டிப்பாக இது கிடையாது. இது நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுங்கிறனால அவங்க டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ரைஸில் அந்தளவுக்கு பிரியாணி ஃப்ளேவர் இல்லை, பட் இந்த ரைத்தா சிக்கனோடலாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் இதுலேருந்து சிக்கன் பீசஸுமே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வெந்திருந்தது. ஃபிஷ்ஷை விட இந்த சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஆனால் எக்கு கொடுக்கல. அண்ட் ஃபைனலாக எங்களுக்கு இன்னும் லைட்டாக பசிச்சதுனால அகைன் இந்த ஓக்ரா ஃப்ரையை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓவராலாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் ட்ரை பண்ண ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. நம்ம ஊரில் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இல்லைனா கூட இங்கே இந்த டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. ஃபைனலாக பில் அமௌண்ட் அரௌண்ட் 4700 yen கிட்ட வந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.